நெல்லையில் வீட்டுமனை பட்டா கோரி போராட்டம் நடத்தி வரும் திருநங்கைகள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், என்ன காரணத்தை முன்வைத்து தற்போது இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் நரசிங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் ஒரு சிலர் வீட்டுமனை பட்டா மற்றும் வீடுகள் கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து பலமுறை மனு அளித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருகை வந்த அந்த திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்பகுதியில் உள்ள போலீசார் உடனடியாக அப்புறப்படுத்த முயற்சி செய்த போது இரு தரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து கலைந்து சென்ற அந்த திருநங்கைகள் நேரடியாக மெயின் ரோடு, அதாவது திருநெல்வேலி திருவனந்தபுரம் சாலையில அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்த பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்திய நிலையில அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மீண்டும் நடந்து சென்ற போது மாவட்ட ஆட்சியருடைய வாகனத்தையும் அவர்கள் மறிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த போலீசார் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உடனடியாக தீர்வு ஏற்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அங்கிருந்து அவருடைய அப்புறப்படுத்தி அனுப்பினார்கள். இதனால அந்த சாலை முழுவதுமே பெரும் பரபரப்புக்கு உள்ளானது. தற்போது வட்டாட்சியர் தலைமையில் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் சில நேரத்தில் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு முடிவு எடுக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.